மழை காலத்தில் பத்திரமாக இருக்க கடன் வாங்கியாவது படகு வாங்குமாறு சென்னை மக்களை பாமக தலைவர் அன்புமணி அறிவுறுத்தியிருந்தார். வெள்ளத்தடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெறுவதாகவும் திண்டிவனத்திலேயே இருந்து சென்னையை குறை சொல்லக்கூடாது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். மழை வரப்போகுது, ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். ஒரு போட் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்களா? எங்க இருந்த? காசி. ஆமா, இங்க இருக்குது. எனக்கு தெரியலையே, யோசனை தெரியலடா. நான் தர்மபுரியில் ஒரு பரிசில் ஒன்று வச்சிருக்கிறேன். இருக்குதா? ஆர்டர் பண்ணி வச்சுங்கப்பா. உங்க வீட்டுக்கு வாசல்ல கட்டி போட்டு வச்சுக்கங்க. மழை வரப்போகுது. சென்னை வாசிகளே, சென்னை மக்களே, தயார் செய்து கொள்ளுங்கள். உங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா திடீர்னு எப்ப தண்ணி பூரும் தெரியாது. உங்களுக்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா தண்ணி பூந்துரும். அதனால மழை காலத்துல உங்க பொருள் எல்லாம் மொட்டை மாடியில் பத்திரமா வச்சுக்கோங்க, இல்ல பரண மேல வச்சுக்கோங்க. உங்க வண்டி, பைக்கு, ஸ்கூட்டரு, காரு, ஏதாவது சின்ன சின்ன கார் தான் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிளைஓவருக்கு மேல நிறுத்திடுங்க. வீட்டில் நிறுத்தினா முடிஞ்சு போச்சு. அதில் அப்புறம் முக்கியமா எங்கேயாவது எப்படியாவது கடனை வாங்கி ஒரு போட்டு, சின்ன ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. போயிட்டு வரது எப்படியாவது 5-6 நாள் தண்ணி, சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது, பால் குடிக்கிறது கிடைக்காது, குழந்தைங்களுக்கு பால் இருக்காது, போட்ல வச்சுக்கணும். ஏற்கனவே நான் பலமுறை சொன்னதுண்டு, 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தாலும் கூட அதை தாங்கும் சக்தி சென்னை மாநகராட்சியின் நிர்வகிக்கிற மழைநீர் வடிகால்வாய்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி. அரசியலுக்காக பேசுறது எது வேணாலும் பேசலாம். அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும். அவர் கிண்டிக்கு வர வேண்டும், திண்டிவனத்திலே இருந்து மட்டுமே அதை சொல்லக்கூடாது.